ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜிஸ் டெலிகசி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெண்டு மெத்தட். ஒன்று வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இன்னொன்று எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மஷ்ரூம் இன்றைக்கி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ நான் அதை கட் பண்ணிவிட்டு நல்ல தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தாராளமாக எண்ணெய். இதில் வந்து நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு போடுறோம். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்ன்னு கூட ஒரு தனி ஐட்டமே உண்டு. வேறு எந்த வெஜ்ஜும் போட மாட்டாங்க. கூட வந்து நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணதை அதையும் போட்டுறோம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம சவுத் இண்டியன் ரெசிபியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்ஸ் போடும்போது கொஞ்சம் லைட்டாக சால்ட் போடுவோம். ஸோ தட் ஆனியன் வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சால்ட் போட வேண்டாங்க, ரொம்ப தண்ணி விட்டுக்கும். அதுக்காக முக்கியமாக மஷ்ரூம் யூஸ் பண்ணும்போது முன்னாடியே சால்ட் போடக்கூடாது. மஷ்ரூம் அண்ட் மாங்காய் பாருங்கள், இது லைட்டாக கலர் மாதிரி வருது. இப்போ நம்ம இந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிடுறோம். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. மஷ்ரூம் வந்து ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கே தெரியும், அதுக்கு வந்து ஒரு நியூட்ரல் டேஸ்ட் தான், தனியான ஒரு டேஸ்ட் கிடையாது. ஸோ எந்த ஃபுட் கூடயும் ரொம்ப சீக்கிரம் பிளெண்ட் ஆகிடும். பாருங்கள், நான் உப்பே போடலை, பட் நல்லா வதங்கி வருது. சுருங்கிடுச்சு பாருங்கள், அந்த அளவே கம்மி ஆயிடுச்சு. இப்போ கேப்சிகமும் போட்டுடுறேன். இதுக்கெல்லாம் அளவு கிடையாதுங்க, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இந்த வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ எவ்வளோ நாளும் நீங்கள் போடலாம், ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, தண்ணி விடுறது, அந்த ஆயிலோட வாட்டரும் விடுது. இதுக்கு தான் நம்ம உப்பு போடாமல் வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வடித்து ஆற வச்ச சாதம், நல்லா ஆறி இருக்கணுங்க, சூடாக இருக்க சாதம் போடக்கூடாது. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகுத்தூள், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். ஆம்ச்சூர் கூட போடலாம். கடையில் அஜினோமோட்டோ போடுவாங்க, நம்ம அதுக்கு பதில் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போடுறோம். கொஞ்சமாக சுகருங்க. இதெல்லாம் டேஸ்ட் என்ஹான்சர் தான். கொஞ்சம் சோயா சாஸ், இது கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் பவுடர் இருந்தது, அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் விட்டுறலாம். பட் இது போட்டிங்கன்னா அது யூனிக் டேஸ்ட் வருதுங்க. எப்பயாவது ஒரு நாள் தானே நம்ம செய்ய போகிறோம், நம்ம வந்து டெய்லி இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இதெல்லாம் போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். அது எப்படி பண்ண போகிறோன்னா, அதே வானிலையை எடுத்துக்கிட்டேன், எக்கை உடச்சி ஊற்றிட்டேன். ஆக்சுவலி நான் எக் சாப்பிட மாட்டேன், அம்மாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஸோ 2 எக் தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் 3 போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டுட்டு அது ஒரு லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணுறோம். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, கலர்லாம் மாறாமல் அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இதுலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இது அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாங்க, சூப்பராக இருக்கும் எக்கு. பட் நம்ம இது எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ இதில் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பண்ணிடுறோம். மஷ்ரூமும் இருக்குது, எக்கும் இருக்குது. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நான் சர்வ் பண்ணுறேன். இது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், இது எக் ஃப்ரைட் ரைஸ். எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டோம் பாருங்கள். நான் இன்றைக்கி டோஃபு சில்லியோடு தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். யம்மியான ஒரு ஃபுட்டுங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.